கந்தசாமி மஞ்சினி என்கிற சின்ராசின் பிள்ளை பூர்வீக இடம் 1969 வருடம் முருகேசன் கிராமினி சின்ராஸ் கிராமினிக்கு 84 குழி 15 வீசம். இந்த பூர்வீக இடத்தை லாரன் குப்புசாமி குடும்பத்தினர் அபகரித்து வைத்திருந்தனர். இது சம்பந்தமாக கலெக்டரிடம் 5 வருடத்திற்கு முன்பு மனு அளிக்கப்பட்டது. மேலும் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் ரான் குப்புசாமி குடும்பத்தினர் அந்த இடத்தை தூர்வாருவது, சுத்தம் செய்வது, பூர்வீகமாக இருந்த சமாதியை அகற்றுவது என சட்டத்திற்கு புறம்பாக நீதிமன்றத்தை அவமதிக்கும் விதமாக வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் இதுபோன்ற அத்துமீறிய செயல்கள் தவறாகும். இவற்றை கண்டித்து கந்தசாமி ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளார். இப்படிப்பட்ட சட்டவிரோதமான செயலை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதனை பத்திரிகையாளர்களின் சந்திப்பின் போது கூறியுள்ளார். SUCI கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சிவாஜி சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு முகமது அலி தலைமை தாங்கினார். கண்டன ஆர்ப்பாட்டத்தில் SUCI கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் லெனின்துரை, மூத்த வழக்கறிஞர் சங்கரன், ஈரம் ஃபவுண்டேஷன் ராஜேந்திரன், கல்வியாளர் இளங்கோ, மார்க்சிஸ்ட் பொது உடைமை கட்சி தலைவர் திருநாவுக்கரசர், AIUTUC செயலாளர் சிவகுமார், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் பாவாணன், மக்கள் அதிகாரம் சரத் மக்கள் அதிகாரம் சாந்தகுமார், மாணவர் கூட்டமைப்பு சுவாமிநாதன், தந்தை பெரியார் திராவிடர் கழகம் இளங்கோ, சிங்காரவேலர் அமைப்பு சகாயராஜ், பச்சையப்பன், தமிழர் களம் அழகர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவிலின் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுச்சேரி முருங்கப்பாக்கம் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற 100 ஆண்டுகள் பழமையான அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக கொடிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கோவில் உட்புறப்பாடு செய்து நுழைவு வாயிலில் உள்ள கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்தனர். மேலும் கொடியேற்ற விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அண்ணா ப்ளூ மெட்டல்ஸின் உரிமையாளர் அண்ணாதுரை அன்னதானம் வழங்கினார். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வரும் 31ஆம் தேதியன்று நடைபெற உள்ளது. புதுச்சேரி வீராம்பட்டினத்தில் தொடர் மின்வெட்டை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டம். கையில் மெழுகுவர்த்தியுடன் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மறியலில் ஈடுபட்டதால் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு. புதுச்சேரி அடுத்த அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் பகுதியில் 13ஆம் தேதி காலை 10 மணி அளவில் மாலை 5 மணி வரை பராமரிப்பு பணிக்காக மின்சாரம் நிறுத்தப்படுவதாக மின்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் 5 மணியை கடந்தும் நேற்றிரவு 7 மணி வரை மின்சாரம் விநியோகம் செய்யப்படவில்லை. இதனால் அப்பகுதி மக்கள் கடுமையான அவதிக்கு ஆளாகினர். மேலும் மின்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டும் அவர்கள் சரியான பதில் அளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் பொறுமை இழந்த வீராம்பட்டினம் பகுதி மக்கள் அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் சாலையில் அமர்ந்து திடீர் மறியலில் ஈடுபட்டனர். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கையில் மெழுகுவர்த்தியுடன் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த அரியாங்குப்பம் போலீசார் சம்பந்தப்பட்ட மின்துறை அதிகாரிகளிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இதன் பிறகு வீராம்பட்டினம் பகுதியில் மின் விநியோகம் செய்யப்பட்டது. இதனை அடுத்து போராட்டத்தை கைவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர். தொடர்ந்து 1 மணி நேரம் வீராம்பட்டினம் பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.
புதுச்சேரி பசுமை தேர்தல் லட்சணையை பெரிய ஓவியமாக வரைந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி உலக சாதனை படைத்த மாணவிகள் முதலமைச்சர் சபாநாயகர் கலெக்டரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி முறையாக வாக்காளர் கல்வி மற்றும் தேர்தலில் பங்கெடுத்தல் என்ற திட்டத்தின் கீழ் வாக்களிப்பது குறித்த பல்வேறு கட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் புதுச்சேரி தேர்தல் துறை சார்பில் நடத்தப்பட்டது. இந்த நிலையில் புதுச்சேரி தேர்தல் துறை சார்பில் வெளியிடப்பட்ட புதுச்சேரி பசுமை தேர்தல் லட்சினை பெரிய வடிவில் மாதிரி வரைபடம் வரைதல் நிகழ்ச்சி அபிஷேகப்பாக்கத்தில் கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதி தொடங்கப்பட்டு ஏப்ரல் 16ஆம் தேதி மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டது. 240 அடி நீளம் 136 அடி அகலம் கொண்ட இந்த மாதிரி லட்சினை 32,640 சதுர அடியில் வரையப்பட்டது. இந்த வரைபடத்தில் 10 கிலோ எடை கொண்ட அரைக்கீரை சிறுகீரை விதைகள் விதைக்கப்பட்டது. கடந்த 6 நாட்களாக தண்ணீர் தெளிக்கப்பட்டு விதைகள் சிறு சிறு செடிகளாக முளைத்து வந்துள்ளது. இந்த நிலையில் 750 கிலோ கோலமாவு கொண்டு மாதிரி லட்சினை வரைபடம் முடிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த வரைபடத்தின் இந்த வரைபடத்தினை கிரசன்ட் பள்ளி 9ஆம் வகுப்பு மாணவிகள் சஜிதா மற்றும் பவித்ரா ஆகியோர் முழுவீச்சில் செய்து வந்தனர். இச்செயலை அங்கீகரித்து கலாம் உலக சாதனை நிறுவனம் மாணவிகளுக்கு உலக சாதனை சான்றிதழ் வழங்கி கௌரவித்தது. இந்த நிலையில் புதுச்சேரி சபாநாயகர் செல்வம், முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோரிடம் கலாம் உலக சாதனை சான்றிதழ் காண்பித்து மாணவிகள் வாழ்த்து பெற்றனர். மேலும் ராக் குழுமத்தில் தலைவர் ஜனாப் முகமது ஃபரூக், முதன்மை செயலாளர் ஹரிதேவன், செயலாளர் சரவணன், ராக் குழுமத்தின் இயக்குனர் ராப்னட் ஹென்றி, ராக் பள்ளி நிர்வாக இயக்குனர் உஷாராணி, பள்ளியின் முதல்வர் சாதிக் அலி, நிர்வாகிகள் பிரேம்குமார், செயலாளர் கீர்த்தனா ஆகியோர் மாணவிகளை பாராட்டினர். பத்தாம் வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வில் புதுச்சேரி அமலூர்பவம் லூர்து அகாடமி சிபிஎஸ்இ முதுநிலைப் பள்ளி 497 மதிப்பெண் பெற்று மாநில அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது. சிபிஎஸ்இ பள்ளிக்கு இடையே நடைபெற்ற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியானது. இதில் புதுச்சேரி அமலூர்பவம் லூர்து அகாடமி சிபிஎஸ்இ முதுநிலைப் பள்ளி சார்பில் 159 மாணவர்கள் தேர்வு எழுதினர். இதில் 159 மாணவர்களும் தேர்ச்சி பெற்று 100% தேர்ச்சியை பெற்று சாதனை படைத்தது. இதில் 159 மாணவர்களும் தேர்ச்சி பெற்று 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்தது மட்டுமின்றி மாணவன் கிருஷாந்த் அபினவ் 500க்கு 497 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் பள்ளி அளவிலும் முதலிடம் பிடித்துள்ளார். இதேபோல் மாணவன் பாலகிருஷ்ணன் 500க்கு 495 மதிப்பெண் பெற்று பள்ளி அளவில் 2ஆம் இடம் பிடித்துள்ளார். மாணவன் லோகச்சந்திரன் 494 மதிப்பெண் பெற்று பள்ளி அளவில் 3ஆம் இடம் பிடித்துள்ளார். சாதனை படைத்த மாணவர்களுக்கு பாராட்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் பள்ளி தாளாளர் லூர்துசாமி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் இனிப்பு வழங்கியும் பாராட்டினார். மேலும் சாதனை படைத்த மாணவர்களின் பெற்றோர்களையும் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். இதில் பள்ளி ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மேலும் மாநில அளவில் முதலிடம் பிடித்த மாணவன் கிருஷாந்த் அபினவிற்கு பள்ளி சார்பில் 8 கிராம் தங்க நாணயம் மற்றும் முழு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. இதேபோல் பள்ளி அளவில் 2ஆம் சத்குரு மகான் கணபதி சுவாமிகளின் 23ஆம் ஆண்டு மகா குரு பூஜை விழா நடைபெற்றது. சத்குரு மகான் ஸ்ரீ கணபதி சுவாமிகளின் 23ஆம் ஆண்டு மகா குரு பூஜை புதுச்சேரி தட்டாஞ்சாவடி கலால்துறை அலுவலகம் எதிரில் உள்ள சுவாமிகளின் ஜீவசமாதி ஆலயத்தில் விழாவின் தொடக்கமாக மகா குரு தீபாராதனை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த தீபாராதனையை தொடர்ந்து திருவாசகம் குழுவினர் திருவாசக செம்மல், அருளரசி திலகவதி மற்றும் கீதா முத்தையன் அவர்களின் குழுவின் திருவாசகம் படித்தனர். 121 வயதில் ஜீவசமாதி அடைந்த சத்குரு மகான் ஸ்ரீ கணபதி சுவாமிகள் ஆலயத்தில் பக்தர்கள் திரளாக தரிசனம் செய்தனர்.
மறைந்த புதுச்சேரி மாநில ஐஎன்டியூசி தலைவர் ரவிச்சந்திரன் 3ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி அனுசரிக்கப்பட்டது. ஐஎன்டியூசி முன்னாள் தலைவர் ரவிச்சந்திரன் 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி மாநிலம் முழுவதும் காங்கிரஸ் கட்சி சார்பாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள், அன்னதானங்கள் வழங்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக பாரதிதாசன் மகளிர் கல்லூரி எதிரில் நீர்மோர் வழங்கி அன்னதானம் நிகழ்ச்சி புதுச்சேரி மாநில ஐஎன்டியூசி தலைவர் பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியநாதன், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் தலைமையில் அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மற்றும் சொக்கலிங்கம், மலர் மன்னன் உள்ளிட்ட மாநில ஐஎன்டியூசி நிர்வாகிகள், ராஜ்பவன் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கொஞ்சம் பின்னாடி வாங்க மாஸ்டர். அக்கா கொஞ்சம் பின்னாடி வாங்க அக்கா, கொஞ்சம் லெஃப்ட் தள்ளி.